அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சுமையா. சார், இன்றைக்கு சட்டமன்றம் கூடியிருக்கு. ஒரு 4 நாட்கள் தொடர்ந்து நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த சட்டமன்றத்தில் விவாதம் நடத்திருக்கக்கூடிய முதல் விஷயமே என்னவா இருக்குன்னா, கரூரில் நடந்த அந்த மிக கொடூரமான ஒரு சம்பவத்தை பற்றி தான் பேசியிருக்காங்க. இது என்னன்னா, இப்போ சட்டமன்றத்தில் ஆளும் கட்சி தலைவர் இருக்காங்க, எதிர்கட்சி தலைவர் இருக்காங்கன்னா, அங்கே ஒரு ஹெல்த்தியான டிஸ்கஷனோ இல்லாட்டி முரண்பாடு இருக்குன்னு அதை சொல்றது இல்லாமல், எப்பவும் போல அதிமுக இப்போ வெளிநடப்பு செஞ்சாங்க. அதிமுக வெளில போனோடனே பாஜக காரங்களுமே வெளியே போயாச்சு. வெளியில அங்க பிரஸ் மீட்ல இங்க நான் இப்போ பேசுறேன் அப்படின்ட்டு அங்க ஒரு 20 நிமிஷம் 30 நிமிஷம் பேசுறதால என்ன பயன் இருக்க போகுது? உள்ளே இருந்து ஆளும் கட்சியை கிட்ட கேள்விகள் கேட்கறாங்க. அதுக்கு ஏத்த மாதிரி உங்களுக்கு பதில் வருதா இல்ல அப்படின்னாலுமே இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை சொல்லி முறையிடலாம். ஆனா உள்ள பேசாம சட்டமன்றத்துக்கு வெளியில எடப்பாடி அவர்கள் பேசுறாங்க அப்படின்னா இது எப்படி இது ஹெல்தியான ஒரு கான்வர்சேஷனாவே இருக்காது. இல்ல உள்ள பேச தயக்கமா இல்லாட்டி நம்ம கேள்வி கேட்டா பதிலடி வேற மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி வெளியே போயிடுறாங்களா? இது எப்படி எடுத்துக்கிறது? எடப்பாடி பழனிசாமிக்கு வெளிநடப்பு செய்வதற்கு எல்லா உரிமையும் உண்டு. குறிப்பாக ஜனநாயகத்தில் வாக் அவுட்டுங்கிறது இந்த அவையில் நடக்கக்கூடிய விஷயத்தை நான் எதிர்க்கிறேங்கிறத சொல்லக்கூடிய ஒரு நாகரிகமான ஒரு வழிமுறை. சரி, அதன் அடிப்படையில் அவர் வாக் அவுட் பண்ணியிருக்காரு. ரைட், அதை ஏற்றுக்கலாம். ஆனால் எதுக்கு வாக் அவுட் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. சட்டமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி பேசிய பேச்சுக்கள் 1 மணி நேரம். அதாவது அவர் வாக் அவுட் பண்ணார் பார்த்தீங்களா, அதுக்கு முன்னாடி 12 மணிக்கு 12:15 அவர் வாக் அவுட் பண்ணார். அதுக்கு முன்னாடி அவர் 1 மணி நேரம் காலையில் அவை தொடங்கியதுலேருந்து 1 மணி நேரம் பேசியிருக்காரு. அது அதிமுக அலுவலகமாக சட்டசபையா? அதில் எவ்வளவோ அலுவலகம் மாநிலம் முழுக்க பல்வேறு விஷயங்கள் இருக்குது. ஆனாலும் இந்தியாவிலேயே நடக்காத அளவுக்கான ஒரு நெரிசல் மரணங்களை இந்த விஜயினுடைய பரப்புரையில் நடந்துருச்சு. அதுக்கு அவங்க பொறுப்பேற்காமல் ஓடி போனாங்க. அதற்கு பிறகு நீதிமன்றம் உயர்நீதிமன்றமே அவங்க விசாரணைக்கு ஒரு வழக்கின் போது சில உத்தரவுகளை நீதியரசர் பிறப்பித்தார். அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க. போனதில் சிபிஐ விசாரணையும் அதுக்கு கண்காணிக்க ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய முன்னாள் நீதிபதியினுடைய தலைமையிலான ஒரு இதுவும் போட்டு, அது போக சில அதிகாரிகளையும் போட்டிருக்காங்க. அதிகாரிகளும் போடலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தீர்ப்பை வாங்கிட்டு வந்துட்டாங்க. அது இப்படியான சூழலில் ஒரு மிக முக்கியமான கடந்த சட்டசபைக்கும் இந்த சட்டசபைக்கும் இடையில் நடந்த மிக முக்கியமான ஒரு மோசமான ஒரு நிகழ்வு இது. இதை பற்றி பேசாமல் எப்படி இருக்க முடியும்? அப்போ முதலமைச்சர் எந்திரிச்சு இன்றைக்கி அவை தொடங்கியவுடன் பல்வேறு விஷயங்கள் அவர் சொல்லும்போது, குறிப்பாக இந்த கரூரில் என்ன நடந்தது, இதெல்லாம் எதனால் ஏற்பட்டது, 8:40க்கு 8:45க்கு நாமக்கலுக்கு வருவதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தார். கரூருக்கு 12 மணிக்கு வருவதாக அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் சொல்லியிருந்தார். அந்த கட்சியினுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் இதே செய்தியை பதிஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்கிறாங்க, நாங்கள் காவல்துறையில் 3 மணிக்கும் 7 மணிக்கு 3 to 10 மணி வரைக்கும் நாங்கள் டைம் வாங்கியிருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர்கள் பொதுவெளியில் சொன்னது என்ன? இவர் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பொதுவெளியில் சொன்னது என்ன? அப்போ இதை தான் முதலமைச்சர் சொல்லும்போது, அப்போ மக்கள் அவரை பார்க்க வேணுங்கிற ஆர்வத்தில் வந்த மக்கள் தான். அந்த மக்கள் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. அவங்களுக்கு தேவை விஜய்னு ஒரு நடிகர் வராது, அவரை பார்க்கணும். அப்போ அந்த பார்க்கணுன்னு வர ஆர்வத்தை இவர்கள் சொன்ன செய்தி 12 மணிக்கு வராது அப்படின்னா, அப்புறம் முன்னாடியே போய் பக்கத்தில் பார்க்கணும். அப்போ பக்கத்தில் பார்க்கணும், சீக்கிரமாக போகணும் அப்படின்னு காலையில் 10 மணிக்கே போயிடுறாங்க. 10 மணிலேருந்து மாலை 6:30 மணி 7 மணி வரைக்கும் அங்கே நிற்கிறாங்கன்னா, அவங்க உள்ளே போனவங்களுக்கு வெளியே ஏறுவதற்கு வெளியே செல்வதற்கு பாதை இல்லை. மீண்டும் மீண்டும் கும்பல் அதிகரித்து கொண்டே இருக்குது. வெயிலில் ஒரு பகல் முழுக்க காலையில் 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்குமான நேரம்னே 8 மணி நேரம். 8 மணி நேரத்தை தாண்டி வெயிலில் நிற்கிறாங்க. அந்த வெயிலில் நிற்கிற போது அங்கே ஏற்படக்கூடிய நீரிழப்பு, அதே மாதிரி இயற்கை உபாதைக்கு போக முடியாது, எங்கேயுமே போக முடியாது, சுவாசிக்கவும் காற்று இல்லை, அவ்வளோ நெருக்கடியான ஒரு சூழ்நிலை நிற்கிறாங்க. இந்த மாதிரி அதில் வல்னரபுள் யாருன்னு பார்த்தோம்னா பெண்கள், குழந்தைகள். இது இவங்க தான் ரொம்ப இலகுவான இலக்கு. சிறுவர்கள், சிறுமிகள். இப்போ இவங்க பூராமே இப்போ இறந்தவர்களுடைய எண்ணிக்கையில் அதெல்லாம் அவங்க வராங்க. இப்போ இதையெல்லாம் முதலமைச்சர் சுட்டி காட்டி ஏன் இந்த சம்பவம் நடந்தது, விபத்தாக தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த விபத்துக்கான காரணம் என்னங்கிறதுக்கான இப்போ விசாரணைக்கு போயிருக்காங்க. இப்போ ஒரு எஸ்ஐடி அமைத்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு குழு போட்டாங்க. ஆனால் அந்த எஸ்ஐடி வேணான்னு சொல்லிட்டு போனாங்க. இப்போ சிபிஐயே வாங்கிட்டு வந்திருக்காங்க. இப்போ எஸ்ஐடிங்கிறது விசாரணை பண்ண போகிறாங்க. இப்போ இவர்களுக்கு ஒன்றும் தூக்கு தண்டனை கிடைக்க போகிறதில்லை. ஆனாலும் கூட யார் என்ன காரணம், இதெல்லாம் அப்படி நடந்ததுன்னு ஒன்று. ஸோ இதையெல்லாம் முதலமைச்சர் விவரித்து பேசினார். இந்த சம்பவத்தை கரூர் சம்பவம்
அதற்கு முன்பாக நாமக்கல்ல ஏற்பட்ட நிகழ்வு, அதுலேருந்து அந்த தாமதம், அதை ஒட்டி வந்து நாமக்கல்லேருந்து ஒரு வண்டி மெதுவாக வந்தது. மெதுவாக வந்த காரணத்தினால இவர் பின்னாடியே வந்த டூ வீலர் அந்த கும்பல், இது எல்லாமே கரூருக்குள்ளே போய் ஏற்படுத்திய ஒரு நெரிசல். இதெல்லாம் வந்து விரிவாக பேசி சொல்லினார். கூடுதலாக அங்கே பேசும்போது மாண்புமிகு அமைச்சர் திரு ஏவா வேலு அவர்கள் சொல்லும்போது, இந்த மாதிரி அதற்கு 2 நாட்களுக்கு ஒரு நாள் முன்பாக, அதாவது இவர் பேசியதற்கு ஒரு நாளுக்கு முன்பாக வந்து அங்கே அதே இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அந்த பரப்புரையில் வந்து இவரை விட அதிகமாக கூட்டம் வந்தது. நடிகர் விஜய்க்கு வந்ததை விட அதிக கூட்டம் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்தது. ஆனால் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த கூட்டம் வந்து அமைதியாக நடந்தது. இதெல்லாம் பதிவு பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஆளுங்கட்சி எடப்பாடி பழனிசாமிக்கு கூட்டம் வருதுங்கிறத சட்டமன்றத்தில் ஒரு செய்தியாக பதிவு பண்ணுறது, சட்டமன்றத்தில் பேசுவது என்பது அங்கே பதிவாகும். இன்னும் 1000 வருஷம் கழிச்சு 500 வருஷம் கழிச்சு தமிழ்நாடுங்கிற இந்த மாநிலம் இருக்கும் வரை, அந்த சட்டமன்றம் என்பது இருக்கும் வரை அது வந்து அங்கே ஏட்டில் இருக்கும். கலைஞர் எப்போ பேசினார், அண்ணா பேசியது எல்லாவற்றையும் நம்ம இன்றைக்கி எடுத்து படிக்கிறோம் இல்லையா? அதே மாதிரி தான் வந்து சட்டமன்றத்தில் பேசிய எல்லாமே வந்து அங்கே அதிகாரப்பூர்வமாக பதிவாகும். அப்போ வந்து ஒரு ஆளுங்கட்சியை வந்து ஆளுங்கட்சியினுடைய மூத்த அமைச்சர் வந்து ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். எடப்பாடி பழனிசாமி இவரோட கூட்டம் வந்துச்சு, ஆனால் அங்கே எந்த பிரச்சனையும் நடக்கலைன்னு சொல்லி இதெல்லாம் வந்து விரிவாக பேசி இது வந்து நடக்காமல் பார்த்துக்கொள்வது எப்படின்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் முடிக்கிறார். அப்போ மீண்டும் எடப்பாடி பழனிசாமி வந்து இந்த விஷயத்தை வந்து பொதுவான விஷயமாக முதலமைச்சர் சொல்கிறார். இது பொறுப்போட அரசியல் கட்சிகள் வந்து இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளே எத்தனையோ மாநாடுகளை நிகழ்ச்சிகளை நடத்தி இருக்குது, எப்பயுமே அப்படி நடந்தது கிடையாது. ஆனால் இப்படி நடக்குதுன்னா இனிமேல் வந்து பொறுப்போடு இருக்கணுங்கிற ஒரு பொதுவான விஷயத்தை சொன்னால் அதை அரசியல்படுத்தக்கூடிய நோக்கில் குறிப்பாக வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணி விஜய் வந்து எப்படியும் தன் பக்கம் வந்து ஒரு இழுத்தலாம். ஏன்னா இவருக்கு வந்து ஓட்டு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே போகுது, திமுக ஏறிக்கிட்டே போகுது, எப்படியாவது தன்னுடைய கட்சியை காப்பாற்றி ஆகணுங்கிற இதில். அதனால தான் அன்று இரவே வந்து இவர் வந்து அறிக்கை விட்டார், விஜயை காப்பாற்றுற மாதிரி பேசினார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சட்டமன்றத்தில் அதை வந்து ஒரு மேடையாக மாற்ற முயற்சி பண்ணார், அவருக்கு அனுமதி அளிக்கலை. அதற்கு பிறகு நடந்த விஷயத்தில் தான் வந்து ஒரு வெளியில் வந்து அவைக்குள்ளே போய் வந்து தர்ணாலாம் பண்ணிவிட்டு வெளியில் வந்தார். இந்த ஒட்டுமொத்த சினாரியோலையும் எடப்பாடி பழனிசாமி விரும்புகிறது என்னென்னா, சட்டசபையில் வந்து விஜயனுடைய கட்சிக்கு அங்கீகாரம் கிடைக்கல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் கூட அதுக்கான வாய்ப்பு கிடைக்காம போயிடும். அப்போ நம்ம வந்து அவருடைய குரலாக இங்கே வந்து பேசணும்னா அவர் நமக்கு ஆதரவு கொடுப்பார். அதை வைத்து கொண்டு நம்ம வந்து கொஞ்சம் நம்ம ஏதோ ஒரு கூட்டணி பலம் வாய்ந்த, ஏன்னா யாருமே இது வரைக்கும் வரல. எடப்பாடி அந்த பிஜேபி கூட்டணியிலேருந்து உள்ள இருக்க ஆட்கள் தான் வெளியே போயிட்டு இருக்காங்களே தவிர யாரும் வரலை. அப்போ இது மாதிரிலாம் பேசி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி எப்படியாவது அந்த தம்பியை உள்ள சேர்த்துக்குவோம், நமக்கும் ஆள் தேடி வராங்க, நம்ம கடைக்கு 4 கஸ்டமர் வராங்கங்கிற காட்டலாங்கிற மாதிரி தான் அவர் பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது. அதைத்தான் வந்து அவர் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இந்த கூட்டணியை வந்து நீங்கள் எப்படி மெகா கூட்டணியாக வந்தாலும் சரி, மகா கூட்டணியாக இருந்தாலும் சரி, எந்த கூட்டணி வந்தாலும் சரி எங்களை வெல்ல முடியாது அப்படிங்கிறத முதலமைச்சர் வந்து சொல்லிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து அதுக்கு வந்து என்னென்னா, எடப்பாடி பழனிசாமியோட ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டாங்க. அவர் வெளிநடப்பு செய்வதற்கு முன்பாக நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சிக்கு போனீங்களா, முதலமைச்சர் ஏன் போகலன்னு கேட்டார். அதாவது சமூக வலைத்தளங்களில் அலசி காயப்போட்டு துவைச்சி காயப்போட்ட ஒரு செய்தி இது. கள்ளக்குறிச்சிக்கு ஏன் போகல, கரூருக்கு ஏன் போனீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டார். கரூரில் செத்தவர்கள் அப்பாவிகள், கள்ளக்குறிச்சியில் செத்தவங்களை வந்து இந்த நாட்டு மக்கள் தான், ஆனால் பரிதாபத்துக்குரியவர்கள் தான், அதனால மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர்கள் சாராயம் வாங்கி குடிக்க போய் செத்தவர்கள். அவர்களுக்கும் இந்த குழந்தைக்கும் 1.5 வயசு குழந்தை, 1.25 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, 10 வயசு பசங்க, இந்த மாதிரி என்ன நடக்குதுன்னே தெரியாமல் செத்து போனவர்களுக்கும் ஒன்றா? ஒரு எதிர்கட்சி தலைவருக்கு குறைந்தபட்ச அறிவு வேணாமா? அவர் சொன்ன இன்னொரு விஷயம் சார், போதுமான காவலர்கள் வந்து இல்லை, 500 காவலர்கள் சொல்றாங்க, போதுமான காவலர் இல்லை. எப்படி சொல்றீங்கன்னா, நான் ஊடகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன், இதையும் டிவியில் பார்த்தா தெரிஞ்சுக்கிறியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இவர் வந்து 500 காவலர்னா 500 காவலர் வந்து ரோல் காலில் நின்று ஃபோட்டோ எடுத்து எடப்பாடி பழனிசாமிக்கு அனுப்பி வச்சு ஓகேங்க டியூட்டிக்கு போகலாமான்னு கேட்டு போவாங்க. போடுறாங்கன்னா அந்த காவலர்கள் வரிசையாக எங்கெங்கே பாதுகாப்பு பணியில் நிற்கணுமோ நிற்பாங்க. பெண்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே வந்து பெண் காவலர்களை போடுவாங்க. அது ஒவ்வொரு பகுதியில் எங்கே வந்து ஒரு பிரச்சனைக்கு வரக்கூடிய பகுதியாக கடைகள் இருக்குதோ அந்த கடை பகுதிகளுக்கு பாதுகாப்பு போடுவாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும். 500 பேரும் ஒரே இடத்துல இருந்து இந்த தாக்குதல் நடத்த போகிறாங்களா? இவர் என்ன முன்னாடி ஒரு 4 வருஷம் இவர் உண்மையாலுமே ஒரு தமிழ்நாடு முதலமைச்சர் இருந்தாரா? இவர் என்ன பண்ணார், யார் அரசை நடத்தியதுன்னு நமக்கு தெரியல. 500 போலீஸ் இருந்தாங்கன்னா அங்கே நான் பார்த்தேன்னு தெரியலன்னா, அங்கே இருக்க விஷுவல்ஸே வந்து
விஜயை மட்டும்தான் அதை இது பண்ணி இருக்குது. விஜய் வரக்கூடிய காட்சிகள் இருக்குது. அது அந்த காட்சிகள் எல்லாமே போலீஸ் இருக்குது. ரவுண்ட் ஆனாலேருந்து பார்த்தீங்கன்னாலும் போலீஸ் இருக்குது. இவர் எதையாவது அள்ளி விட்டு போயிட்டு இருக்காரு. இதில் என்னன்னா ஒரே ஒரு கேள்வி கேட்டோன்னு அவர் எந்திரிச்சார். கள்ளக்குறிச்சியை வந்து பேசினார். கள்ளக்குறிச்சியை பேசும்போது பதில் சொன்னாங்க. கள்ளக்குறிச்சியில் வந்து நீங்கள் அவர்கள் வந்து அமைச்சர்கள் போய் பார்த்தாங்க, அதிகாரிகள் போய் பார்த்தாங்க, எல்லாம் போனாங்க. திமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே போனாங்க, போய் பாட்டு வந்தாங்கன்னு சொல்லி முதலமைச்சர் பதில் சொன்னார். அதே மாதிரி வந்து தூத்துக்குடிக்கு போனாரான்னு ஒரு கேள்வி. நீங்கள் தூத்துக்குடியில் வந்து துப்பாக்கி சூட்டு நடத்துனீங்களே உங்கள் ஆட்சி காலத்தில், அப்பாவியிலே வந்து காக்காய் குருவியை போல் வந்து சுட்டு கொண்டீங்களே, குறி பார்த்து சுட்டு கொண்டீங்களே, அப்போ நீங்கள் போனீங்களான்னு ஒரு கேள்வி. அதே வந்து அமைச்சர் திரு எஸ் அவர்கள் வந்து கேட்குறாங்க, சிவசங்கர் அவர்கள் வந்து கேட்குறாங்க. அந்த மருத்துவமனையில் இருந்தவர்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுத்ததை ஒரு அரசியலாக சொன்னார் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். அந்த சம்பவம் நடந்த நள்ளிரவே மாண்புமிகு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நாங்கள்லாம் அங்கே போய்விட்டோம். அந்த நேரத்தில் ஊரே பயந்து போய் கடையெல்லாம் மூடிவிட்டது. அந்த நேரத்தில் எந்த கடையுமே இல்லை. அங்கே இருந்தவர்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீர் இல்லை. எனவே மாவட்ட கழக அலுவலகத்தில் இருந்த தண்ணீர் பாட்டிலை அன்பு சகோதரர் செந்தில் பாலாஜி எடுத்துக்கொண்டு வந்து கொடுக்க சொன்னார். இன்னும் சொல்லப்போனால் அந்த படுக்கையில் அங்கே இருந்தவர்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு 10ஆம் வகுப்பு குழந்தை அங்கே படுத்திருந்தார். அந்த குழந்தை வந்து மாயனூர் டோல்கேட்லேருந்து வந்தேன்னா காலைல 8 மணிக்கு வந்தோம். 8 மணி வந்ததுலேருந்து நான் தண்ணி குடிக்கல, சாப்பிடல, எட்டவே போகல, அங்கே தான் இருந்தேன்னு சொல்லி 10ஆம் வகுப்பு குழந்தை. இரவு 2 மணிக்கு செந்தில் பாலாஜி தான் நாங்கள் சாப்பிடவில்லை என்று சொன்னவுடன் எங்களுக்கு உணவு கொண்டு வந்து கொடுக்க சொல்லி நாங்கள் சாப்பிட்டோன்னு சொன்னார். தவித்த வாய்க்கு தண்ணீர் கொடுப்பதையும் உணவு கொடுப்பதையும் கூட அரசியலாக பேசுவது மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர். அடுத்ததாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு இடத்திற்கு அனுமதி கொடுக்கின்ற காவல்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தான் பொறுப்பு, முதலமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டும் சொல்கிறார். ஒரு இடத்திற்கே பொறுப்பு கொடுப்பதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் பொறுப்பு என்றால் வெட்ட வெளியிலே வாகனத்தின் மீது உட்கார்ந்து நெஞ்சுக்கு நேராக துப்பாக்கி சுட்டாரிலே தூத்துக்குடியில் அதுக்கு அவர் முதலமைச்சராக இருந்த ஒரு பொறுப்பு இல்லையா? அவர் கேட்டோடனே வந்து இவருக்கு ரோசம் பொத்துக்குச்சு. உடனே தடாபுடான வந்து உடனே பஞ்சாயத்தை கலைச்சி விடணும்னு சொல்லி பஞ்சாயத்தை கலைச்சிட்டு வெளியில் ஓடியாந்தார். இதுதான் அவர் வெளியில் நடப்பு செய்ததுக்கான மிக முக்கியமான காரணமே. அவரை பார்த்து தூத்துக்குடியில் துப்பாக்கி சுட்டப்போ வந்து நீங்கள் எங்கே போனீங்க, நீங்கள் போய் பார்த்தீங்களா? ஏன்னா அன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவர் உடனடியாக போனார், அந்த ஸ்பாட்டுக்கு போனார். இவர் போகல. ஏன்னா இவர் டிவியை பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டார். டிவியை பார்த்து இவர் என்னென்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டாரு நமக்கு தெரியல. அதே மாதிரி அவர் சொல்கிறார். இதில் கூடுதலாக இன்னொரு செய்தி இருக்குது. குறிப்பாக அவர் கேட்ட மிக முக்கியமான செய்தி வந்து அந்த உடனுக்கு உடனே வந்து ஏன் வந்து பிணக்கூராய்வு பண்ணீங்க, போஸ்ட்மார்ட்டம் பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். அதாவது பிணக்கூராய்வு அப்படிங்கிறது வந்து சம்பவத்தை பொறுத்து தான் இருக்கும். ஒரு ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனையோ எங்கேயோ ஒருத்தர் இறந்துடுறாங்க அப்படின்னா அந்த மரணம் என்பது இயற்கையான மரணமா, நோய்வாய்ப்பட்டு மரணமா, எந்த வகையிலான மரணம், கொலை செய்யப்பட்டாரா, எந்த ஒரு பேருந்தில் வந்து ஆக்சிடென்ட்டாக இறந்துட்டாரா, ரயில் மோதி விபத்தா, எந்த மாதிரியான அவர் இறந்துருக்காங்கிறத பொறுத்து தான் போஸ்ட்மார்ட்டத்துக்கு போவாங்க ஏதாவது ஒரு வகையில். அப்போ அந்த மரணத்தினுடைய இதை வந்து அரசு வந்து கணக்கு எடுக்கணும். ஒருத்தர் எப்படி இறந்துருக்காரு, சும்மா சாலையில் இறந்து கிடந்தாருன்னா அவர் வந்து செக் பண்ணி பார்ப்பாங்க. அது வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு நபர் வெளியூருக்கார் ஏதாவது ஒரு வகையில் இருந்ததுன்னா அவங்க சந்தேகத்துக்குரிய ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா உடல் கூராய்வு பண்ணுவாங்க. இதுதான் புரோட்டோக்கால். இந்த சம்பவத்தில் ஒரு விபத்தில் இறந்துருக்காங்கன்னா பொதுவான இடத்துல இறந்துருக்காங்கன்னா கண்டிப்பாக பிணக்கூராய்வு இப்போ செய்தாகணும். உடல் கூராய்வு செய்யாமல் வந்து முடியாது. அப்போ என்ன பண்ணுறாங்க, இது வந்து ஒரு நெரிசல் மரணம். வேறு இதில் வந்து பின்னாடி ஒரு சதி வேலையோ ஒரு அடிதடியோ ஒரு இரு தரப்புக்கு மோதலில் வந்து மாட்டிட்டு எதுவுமே நடக்கலை. இவர்கள் வந்து ஒரு கூட்டத்துக்குள்ளே போய் நெரிசல் மரணம் ஏற்பட்டிருக்கு. அப்போ இரவு வந்து 1 மணி 47 நிமிஷத்துக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த நாள் மதியம் 1 மணி 10 நிமிஷத்துக்கு முடிஞ்சிருது. இந்த 41 பேருடைய இதையும் அங்கே 5 டேபிள் தான் இருக்குது. இதுக்கு அதாவது விதவிதமான கதைகள் சொன்னாங்க. 5 டேபிள் தான் இருக்குது, நீங்கள் எப்படி வந்து தரையில் போட்டு பண்ணீங்களா, இப்போ எப்படி பண்ண முடிஞ்சது, மருத்துவர்கள் இருந்தாங்களான்னு கேட்டு நிறைய கேள்விகள் கேட்டாங்க. இதுக்கும் வந்து முதலமைச்சர் வந்து பதில் சொல்லிட்டாரு. அங்கே 5 டேபிள் தான் இருந்தது, இரவில் ஆரம்பித்தது. நாங்கள் வந்து மருத்துவர்களை பக்கத்து மாவட்டங்களில் வந்து தெரிவித்து அவர்கள் எல்லோரையும் வைத்து நாங்கள் வந்து இந்த சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவர்கள் சிகிச்சை அளிச்சுட்டு இருந்தாங்க. இந்த உடல் கூராய்வை செய்யக்கூடிய மருத்துவர்கள் உடல் கூராய்வை உடனுக்குடாக செய்து அந்த குடும்பங்களுக்கு, பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உடல்களை அனுப்பி வைத்து கொண்டு வந்தாங்க. அது டைம் பேண்டும் முதலமைச்சர் சொல்கிறார். நைட்டு 1:45 ஆரம்பித்து 1:41 ஆரம்பித்து அடுத்த நாள் மதியம் 1:10 வரைக்கும் அந்த அன்றைய மதியம்
அதிகாலை ஆரம்பித்து அன்றைய மதியமே கொடுத்தாச்சு. இந்த 12 மணி நேரம் கிட்டத்தட்ட அதில் வந்து நடந்து முடிச்சாச்சு. இது எல்லாவற்றுக்குமே வந்து அரசு தயாராக பதில் சொன்னோன்னே எடப்பாடி பழனிசாமிக்கு மேலே இதுக்கு மேலே நமக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, நம்மளுக்கு கூட்டம் வந்துச்சுன்னு வேற எக்ஸ்ட்ராவாக 2 பேர் விட்ட இவங்களே போட்டாங்க. அப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது? அப்போ விஜய்க்கு பிடிச்ச மாதிரி என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்போ நான் வந்து தர்ணா பண்ணி வெளிநடப்பு பண்ணிவிட்டு உள்ளே போய் பேட்டியை கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டாரு. ஆனால் அவரை பொறுத்த வரைக்கும் அவருக்கான அரசியலே இல்லைங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. விஜய் வந்து இன்னும் தேர்தலே நிற்கலை, அவர் தன்னுடைய பலத்தையே நிரூபிக்கலை. அப்படி ஒரு கட்சிக்கு இன்னும், அதாவது ஒரு கட்சி வந்து எலெக்ஷனில் நின்று விஜயகாந்த் வந்தார், தனியாக நின்னார், அவருடைய செல்வாக்கை ஒரு 8% வாக்குத்தனம் இருக்குன்னு காட்டினார். ஜெயலலிதாட்ட கூட்டணிக்கு போனார். ஜெயலலிதாவும் சீட்டு கொடுக்குற அளவுக்கு அவர் தன்னுடைய வாக்கு வங்கியை காட்டி அதன் மூலமாக பெற்றுக்கொண்டார். அப்புறம் ஒரு 24 சீட்டு ஜெயிச்சார், 25 சீட்டு. இவர் எலெக்ஷன்லேயே நிற்காத ஒரு கட்சிக்கு, இது வரைக்கும் வந்து ஒரு டெஸ்டிங்கும் எடுக்காத ஒரு கட்சிக்கு ஏன் இப்படி ஆளாக பறக்கிறாருன்னு தெரியல. பரிதாபமாக இருக்குது அவரை பார்த்தா. சார், இப்போ அவர் பேசின அந்த வார்த்தை, விஜய் சொன்னது அந்த கைப்பாவை அப்படின்றது, அதாவது ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் கைப்பாவையாக இருக்கிற சிபிஐ பின்னாடி ஏன் போய் ஒளிறீங்கன்னு. இப்போ நீங்களும் வந்து அங்கே தானே அடைக்கலமே அடைஞ்சிருக்கீங்க. ஆமாம், அதை வந்து வெற்றி கொண்டாட்டமாக கொண்டாடு. அதாவது 2-3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவாங்க, அதில் வந்து சிபிஐ வந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவன்னு குற்றம் சொல்லுவாங்க. இப்போ இவங்களே வந்து தீபாவளிக்கு வாங்கிட்டு வந்த பட்டாசை வந்து சிபிஐ கிடச்சிருச்சுன்னு கொளுத்துவாங்க. இது அதான் சொல்கிறேன்ல, இந்த அதாவது இருக்கிறதுலே வந்து ஒவ்வொரு லெவல் இருக்கு இல்லையா. ஒரு அரசியல் இல்லை அறிவுத்தளத்துலேருந்து வச்சு பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சிகளில் திமுக, அதிமுக இப்படி இந்த ஒரு படிநிலையை வச்சோம்னா அதில் கடைசியாக இருக்கக்கூடிய கட்சியாக அந்த கட்சி இருக்குது. ஏன்னா அவர்களுக்கு வந்து என்ன நடக்குதுன்னே தெரியல. அவங்களுடைய தலைவர் எதை பேசினாலும் கைதட்டுறாங்க. சிபிஐ கெட்டது அப்படின்னா ஆமாம் அப்படின்னு கைதட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ சிபிஐ கிடச்சிருச்சு அப்படின்னோடனே ஓஹோ அப்படின்னு சொல்லி இப்படி கைதட்டுறாங்க. அவர்களுக்கு ஏன்னா அரசியல்படுத்தப்படாத, கொள்கை இல்லாத ஒரு கூட்டமாக, ரசிகர்களுடைய ஒரு கூட்டம் அது, அவ்வளோதான். இது ஒரு அரசியல் நிகழ்வுக்குள்ள அது தாங்காது, ஒரு அரசியல் தோல்வியை அது தாங்காது. ஒரு திமுக எத்தனை தோல்விகளை சந்திச்சிருக்கு. ராஜீவ்காந்தி மரணத்தின் போது கலைஞர் மட்டும்தான் ஜெயிக்கிறாங்க, கலைஞரும் பரதியும் தான் இங்கே ஜெயிக்க முடிஞ்சது. துறைமுகத்துலேயும் இதான் இங்கே எழும்பூர்லேயும் தான் வெற்றி பெற முடிஞ்சது. செல்வராஜ் அவர்கள் வெற்றி பெற்றார், அப்புறம் அவர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் பரதியில் போட்டிட்டு ஜெயிச்சார். அப்புறம் கலைஞர் வந்து பதவியை ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கு பிறகு ஒற்றையாளாக வந்து திமுக ஒரே ஒரு எம்எல்ஏ தான் வச்சுருந்தாங்க. 92-96 பரதி இளமலதி மட்டும்தான் இருந்தார். அவர் தான் சட்டமன்றத்துக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தார். ஆனால் ஒற்றையாளாக அவரும் வந்து அந்த அரசை கலக்கி எடுத்துக்கொண்டு இருந்தார். இதெல்லாம் வரலாறு. திமுக பார்க்காத தோல்விகளே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு எலெக்ஷனை கூட பார்க்காத ஒரு கட்சி ஒரு தோல்வி அடைஞ்சால் அவங்க என்ன ஆவாங்க? கலகலத்து போயிடும். அப்படியான ஒரு கும்பலை வச்சுக்கிட்டு இவங்க வந்து இதை ஒரு பெரிய வெற்றியாகும். அதான் சொன்னேன், கொள்கை ரீதியாக ஒரு வளர்த்து வரணும். ஒரு 75 வருஷ கட்சி அதிமுக அப்படியா தெரியுது? போன ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த மாதிரி இருக்குது. அவ்வளோ தூரம் இளைஞர்கள் வந்து இருக்காங்க, அறிவுத்தளத்தில் இருக்காங்க, படித்த இளைஞர்கள், பொறியாளராக, முனைவர்களாக பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்குன்னா என்ன காரணம்? அவர்கள் வந்து கொள்கை ரீதியாக அந்த கட்சியை வளர்த்து எடுத்துருக்காங்க. இதுதான் இது மாதிரி வந்து ஏதாவது ஒரு வகையில் விஜயகாந்த் பேசினார்ல, அவருடைய இதில் ஏதோ ஒரு வகையில் பேசி அவர் எடுத்துகிட்டு வந்தார். அவர் வந்து ஒரு சமூகம், சமத்துவம், இது மாதிரியான ஏதோ ஒரு விஷயத்தை அவர் பேசி எடுத்துகிட்டு வந்தார். இவங்ககிட்ட எதுவுமே பேசலையே. கொள்கைகளே இல்லாத டீ சொல்லுங்க, ராஜேந்திரங்கிறது கொள்கையா? புரியல எனக்கு. சார், இப்போது அந்த பாஜக மத்தியில் வந்து சில கொண்டாட்டங்களை வந்து பார்க்க முடியுது. அதுலேயும் ஸ்பெஷலாக நேற்று வானதி ஸ்ரீனிவாசன்லாம் வந்து பேசும்போது அவ்வளோ சந்தோஷத்தில் எங்கள் கூட்டணி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கூட்டணி, ஸ்ட்ராங்கான ஆட்கள் வராங்க. யார் அந்த ஸ்ட்ராங்கான ஆட்கள்னால் நீங்கள் யாரை ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கொண்டாட்டத்தை நாங்கள் வந்து ஸ்டாலின் தான் ஸ்ட்ராங்குன்னு நினைக்கிறேன் அந்த அம்மாட்ட. ஸோ இப்படி ஒரு கொண்டாட்டத்தில் வந்து அவங்க இருக்காங்களே. இப்போது எடப்பாடி வந்து விஜய் அவர் பக்கம் வரணும்னு நினைக்கிறாரு, இவங்க பிஜேபி சைடு வந்து நினைக்கிறாங்க. பட் எல்லாரும் ஒரே கூட்டணிலாம் இருக்க போகுது. ஆனால் எடப்பாடிக்கு தான் அது வேறையாச்சே, நாங்கள் இவங்க கூட இருக்கிறோம், இவங்கெல்லாம் மற்றவங்களோட இருக்காங்கன்ற மாதிரி தானே. எடப்பாடியோடைய கணக்கு என்னன்னா, விஜய் வந்துட்டாருன்னா பிஜேபி கழட்டி விட்டு ஓடியாந்துடலாம். அப்படி ஓகே. அப்போ வந்து எடப்பாடி ஒரு பக்கம் ஒரு ட்ரை பண்ணுறாரு, பாஜக சைடு. ஆமாம் ஆமாம், வடிவேலு கேட்பாங்கல்ல, நைட்டு நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாமான்னு சொல்லி இவர் கேட்பார்ல, கிரைன் பண்ணவர். அது மாதிரி வந்து எடப்பாடி கேட்டுக்கிட்டு இருக்காரு. எப்போ வேணாலும் ஒரு ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா, விஜய் ஓகேன்னு சொன்னார்னா அவர் வந்து கூட்டணியை விட்டு ஓடியாந்துருவார்.
ஆனால் அது எப்போ வருவாருன்னா கரெக்டாக எலெக்ஷனுக்கு இந்த ஜனவரி அந்த மொமெண்ட்டில் வந்து அறிவிப்பு கிடச்சி இப்போ பேச்சுவார்த்தைக்கு சிக்னல் கிடச்சுன்னு வச்சுங்களேன், பேசி ஈஸி எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு 2 மாதம் அப்படியே ஓட்டுவோம். கரெக்டாக ஜனவரி முதல் வாரம் 2வது வாரத்தை வந்து இப்போ நம்ம அறிவிச்சிருவோம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து ரெய்டு கீடு வந்தாங்கன்னா கூட வந்து அது அவங்களுக்கு தான் கேடு. அதாவது பாஜகவுக்கு வந்து ரெய்டு அனுப்ப முடியாது ஜனவரிக்கு மேலே, ஏன்னா எலெக்ஷன் கிட்ட நம்ம 3 மாதத்தில் எலெக்ஷனு. அதனால் அந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது வரைக்கும் வந்து இப்படியே கொண்டு போயிட்டு அப்போ வந்து விஜய் வந்துட்டாருன்னா நம்ம வந்து விஜயை வச்சு நின்றுக்கலாம் அப்படின்னு பிளான். இன்னொரு பக்கம் பாஜக வந்து நமக்கு தான் சிபிஐ கிடச்சிருச்சுல்ல, சிபிஐ விசாரணை வந்து உச்சநீதிமன்றமே கொடுத்துருச்சு, இனிமேல் சிபிஐ வச்சு டீல் பண்ணிக்குவோம். 4 சிபிஐ ஆஃபீஸர் போகிறாங்க, போய் உட்காடுறாங்க, 40 பேர் இறந்ததுக்கு நீங்கள் தான் சார் காரணம், இதுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தா என்ன சார் ஆகுன்னு தெரியுமா அப்படின்னு பேசி டீல் பேசி கூட்டுடுறாங்க. எப்படி போய் நெய்வேலியில் டீல் பேசி கூட்டு வந்தாங்களோ அதே மாதிரி இங்கே பனையூரில் போய் 4 சிபிஐ ஆஃபீஸர் பேசி கூட்டு வந்துடுவாங்கங்கிற ஒரு நம்பிக்கை தான் வானதி சீனிவாசனுடைய சிரிப்புக்கு காரணம். நம்ம குடுமி எங்கள் கையில் இருக்குது, நீ அங்கேயும் போக முடியாது அப்படிங்கிறத, அணில் வால் எங்கிட்ட இருக்குது அப்படிங்கிறத அவங்க வந்து அந்த புன்னகையோடு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக நம்ம மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பார். இவர் கேட்டோடனே இந்த மாதிரி வந்து இந்த உடல் கூராய்வு வந்து எவ்வளோ ஏன் இப்படி சீக்கிரமாக நடத்த முடிஞ்சது, இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா, இதெல்லாம் வந்து எப்படி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டபோது உடனே ஒரு மாசு அவர்கள் எழுந்து இந்த நேரத்தில் எப்போ நாங்கள் ஆரம்பித்தோமோ எப்போ நாங்கள் முடித்தோமோ முழுவதற்குமான வீடியோ எவிடன்ஸ் இருக்குது. இப்போ இது நீங்கள் வந்து எந்த கோர்ட்டில் வேணால் எந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள்லையோ இதில் எங்கள் நீதிமன்றங்கள்லையோ எங்கே வேணாலும் போய் பார்த்துக்குங்க, எந்த மருத்துவ நிலையத்துக்கு கூட நீங்கள் கேட்டுக்குங்க, எப்படியெல்லாம் வந்து உடற்கூராய்வு நடைபெறுமோ அப்படியெல்லாம் உடற்கூராய்வு நடைபெற்றது அப்படிங்கிறத வந்து பதிலாக சொல்லியிருக்காரு. ஏன்னா இந்த ஒரு 11.5 மணி நேரத்தில் வந்து இத்தனை பேர் பண்ண முடியும் அப்படின்னா, நீங்கள் அந்த ஒரு விமான விபத்து நடந்தது குஜராத்தில் நடந்த விமான விபத்துக்கு வந்து 10 மணி நேரத்தில் 215 பேருடைய உடற்கூராய்வு வந்து இது பண்ணாங்க. ஏன்னா அது அந்த உடலுடைய நிலைமை அப்படி தீயில எரிஞ்ச உடல், உடனடியாக அதை என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க. என்ன மாதிரி பண்ணுவாங்க, உடல் பாகங்களை சேகரிப்பாங்க. உடல் கூராய்வுனா என்னென்னா உடல் பாகங்களை எடுத்து தனியாக சேகரித்து வச்சுக்குவாங்க. அவங்க என்ன சாப்பிட்ருந்தாங்க, அது மாதிரியான லங்ஸ்லேருந்து என்ன இந்த விஸ்ரான்னு சொல்லக்கூடிய உடல் பாகங்களை எடுத்து அவங்க சேர்த்து வச்சுக்குவாங்க. அதற்கு பிறகு உடலை கொடுத்துருவாங்க. அப்புறம் தடயவியல் சோதனைக்கு போகும். அந்த சோதனையில் தான் வந்து ஏதாவது சிக்கல் இருக்குது, இப்போ உங்களுக்கு புறாத்துக்கு மருந்து கொடுத்துருந்தாங்க, இந்த மாதிரி என்ன பிரச்சனைனால அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வந்துடும். இப்போ உடல் வந்து தண்ணீர் குறைபாடுனால இருந்ததா, இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து அந்த தடயவியலில் தெரிய வந்துடும். ஸோ அதை வந்து எல்லாமே கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். ஆனால் வந்து எப்படி இப்படி அபத்தமாக வந்து சட்டமன்றத்தில் பேசுகிறாருன்னு தெரியல. அதற்குரிய பதிலை சொல்லிவிட்டதுக்கு பிறகு வந்து என்கிட்ட அவ்வளோதாங்க கொஸ்டின் எழுதிட்டு வந்தேன், அப்போ இதுக்கப்புறம் கொஸ்டின் இல்லாட்டினா ஒன்று இதுக்கப்புறம் எனக்கு ஒன்று தெரியுங்கன்னு சொல்லிட்டு வழக்கம் போல் வந்து வாக் அவுட் பண்ணிட்டு போயிட்டாரு. இதுதான் நடந்தது. ஃபைன் சார், திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். மீண்டும் நாளை மாலை 6:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.